everyone, this is Arvika. வணக்கம். ஸோ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பார்த்து வாங்குவோம். எஸ்பெஷலி அதில் ஒன்று தான் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த வீடியோவில் ரேம்னா என்ன, அவங்க ஃபோனில் என்ன ப்ராசஸ் தான் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். So we all know RAM is a random access memory and it is also a volatile memory. அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் அதோட ஆப்ஸ் அண்ட் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து ஃபோனை பவர் ஆஃபோ இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணியோ இல்லாட்டி ஆப்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம்னா அதோட கான்டென்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் வாட் டேட்டாஸ் எல்லாமே அது ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் they also do a lot of functions in the phone. So like multitasking, app performances, operating system and functionality, cache and background processes and web browsing. So இப்போ மல்டிடாஸ்கிங் பார்க்கும்போது ஸோ லெட்ஸ் டேக் we are something browsing on the internet, also we are listening to the music and நம்ம மெசேஜிங் ஆப்பில் சேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் வந்து ரேமில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம லைக் இன்டர்நெட்லேருந்து மியூசிக் ஆப்புக்கு நான் வந்து ஸ்விட்ச் ஆகும்போது ஃபோன் என்ன ஆகும்னா they quickly get the data from the RAM. ஸோ இந்த ட்ரான்ஸேக்ஷன் நடக்கிறதுக்கு ரேம் தான் காரணம். ஸோ பிகாஸ் இந்த ஃபோன் வந்து அது ஒரு ஆப்லேருந்து இன்னொன்று ஆப் போகிறதுக்கு இட் ஜஸ்ட் நீட் சம் டேட்டா. அந்த டேட்டா வந்து ரேம் கிட்டேருந்து வாங்கி நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ட்ரான்ஸேக்ஷன் கொடுக்குது. So it all does by the RAM. So this is called multitasking. And also if you take app performances, let's take ஒரு photo editing app. ஒரு photo editing appக்கு வந்து இமேஜ் தேவை, அப்பதான் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து having sufficient RAM இருந்துச்சுன்னா அந்த ஆப் வந்து அதுக்கான தேவையான டேட்டா வந்து உடனே ஆக்சஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு மோர் ரெஸ்பான்சிவான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டன் பை தி RAM. ஸோ சஃபிஷியன்டான RAM இருந்தால் நம்ம வந்து ஒரு ஆப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆல்சோ cache and background processes. ஸோ cache and background process தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேஷ்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கேஷி? ஸோ லெட்ஸ் டேக் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிகிறது அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண நம்மளுக்கு வெப் பேஜ் வந்து உடனே பாப்அப் ஆகுது. பட் பின்னாடி என்ன நடக்கும்னா வெப் ப்ரௌசர் வந்து அந்த வெப் பேஜுக்கு ரிலேட்டடான ரிசோர்ஸஸ் வந்து அந்த வெப்சைட் சர்வர் மூலமாக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த வெப் பேஜ் வந்து ப்ராப்பராக ஷோ ஆகும். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து இமேஜஸாக இருக்கலாம், CSS ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த ப்ரௌசர் வந்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கேஷில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதே வெப்சைட்டை வந்து ரீவிசிட் பண்ணும்போது ஸோ ப்ரௌசர் வந்து அகெயின் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. கேஷில் போய் இந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனே பாப்அப் ஆகும், இல்லாட்டி ஆஸ் யூஷுவலி அதை டவுன்லோட் பண்ணி காமிக்கும். As we conclude, கேஷ் என்னதான் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டை வந்து ரீவிசிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேஜ் வந்து லோடிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். சின்ஸ் நம்ம ஒரே வெப்சைட்டை வந்து ரீவிசிட் பண்ணுறதுனால ஸோ தட் நம்மளுக்கு நெட்வொர்க் டிராஃபிக்கும் குறையும், நம்ம கேஷில் வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து சேவ் பண்ணுறதுனால. ஸோ திஸ் இஸ் வாட் கேஷி டஸ். ஸோ while coming back into the RAM, ஸோ RAM வந்து ஸோ they also store this cache and background processes. Background processesனால் லைக் டேக் இமெயில் சிங்கிங், சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் மீன்ஸ் நம்ம யூடியூப் எடுத்தோன்னா ஹோம் பேஜில் எல்லாமே அப்டேட்டடான வீடியோஸ் தான் காமிக்கும். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ். இந்த எல்லா ப்ராசஸும் RAM வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஃபார் தி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த மாதிரி RAM வந்து நிறைய வேலைகள் வந்து ஃபோனில் பண்ணுறாங்க. Now what is the minimum amount of RAM should a phone have அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஸோ பேசிக் ஆப்ஸ் பார்க்கும்போது லைக் மெசேஜிங், இமெயில், சோஷியல் மீடியாஸ், வெப் ப்ரௌசிங் இந்த ஆப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு 2GB ரேமே வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ லைட் வெயிட்டட் கேம்ஸ் பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் அந்த கேம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுக்கு 2GBலேருந்து 3GB ரேம் வந்து தேவைப்படும் அந்த ஆப்பை வந்து சஃபிஷியண்ட்டாக அண்ட் ஸ்மூத்னிங்காக ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்டென்சிவ் ஆப்ஸ் நிறைய கிராஃபிக்ஸ், 3D எஃபெக்ட்ஸ் அவ்வளோ நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுக்கு 6GBலேருந்து 8GB ரேம் தேவைப்படும். அப்போ தான் அந்த ஆப் வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் வி மே ஆல்சோ ரைஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின். ஸோ நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ண ரேம் டிக்ரீஸ் ஆகிட்டே போய் கடைசியாக ஃபோன் டெட் ஆனும். எஸ், நம்ம வந்து ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ண ரேம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போவாங்க. ஸோ லெட்ஸ் டேக் நம்ம மல்டிபிள் ஆப்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆன் ஃபோன் எல்லாமே யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம், மெசேஜிங் ஆப் யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணுறோம் அண்ட் மியூசிக் பிளேயரும் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் ரேம் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ரேம் வந்து தே ஆல்சோ ஹேவ் டு ஸ்டோர் தேர் டேட்டாஸ் ஆல்சோ. அப்போ வந்து ரேம் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அகெயின் நம்ம வந்து இன்னொன்று ஆப் திறக்கும் போது வந்து ரேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஆப்புக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேம் தேவைப்படுது, பட் நம்ம கிட்ட இருக்கிற ரேமும் கம்மி. அப்போது there is insufficient of RAM. அப்போ அந்த டைமில் நம்ம வந்து ஃபோன் ஆப் வந்து ஸ்லக்கிஷாக பிஹேவ் பண்ணும். ஒரு ஆப்லேருந்து இன்னொன்று ஆப் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாகும். ஆப் ரீலோடிங், ஆப் கிராஷஸ் அண்ட் சம்டைம்ஸ் வி மே ஆல்சோ நோட்டிஸ் நம்ம ஒரு ஆப் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஹோம் ஸ்க்ரீன் கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ரேம்னால நடக்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி குறைக்கலாம்னா ஸோ நம்ம தேவையில்லாத ஆப் வந்து அப்பப்போ கிளியர் பண்ணணும். அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் வந்து க்ளீன் அப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரேம் வந்து ஃப்ரீடப் ஆகும். ஸோ ஐம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் நம்ம வந்து டெலீட் பண்ணணும்னு. ஸோ நம்ம
தேவையில்லாத கிளியர் அப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்தோன்னா ஸோ they'll just freed up. as I already mentioned, RAM வந்து they are எல்லாமே டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபோ ரீஸ்டார்ட்டோ கிளியர் அப் பண்ணோன்னா அது டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபோன் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேமில் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஃபோனோட லைஃப் டைம் வரைக்கும் அதே ரேமில் தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க டிக்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணிட்டோன்னா அவங்க ஃப்ரீடப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரேம் குறையும் ஏறும் அப்படிலாம் கிடையாது. they will be permanent. only while we are using it will be decreased. So yeah, that's it for this today's video. I think நான் நிறைய RAM பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். Hope you all liked it. So if you do like my video, don't forget to subscribe. And that's it for this video. Thank you. Bye.